ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா கிளாசிக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா இட்லி மாவு கடைசியாக மீந்திருக்கிற ஒரு கப்பளவுக்கு இட்லி மாவு இருந்ததுன்னா அதை வச்சு இதை போல் ஹோட்டல் ஸ்டைல்லையும் அதே சுவையிலையும் ஒரு தோசை செய்யலாம். அது எப்படின்றத வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். நல்லா ஒரு சுலபமான செய்முறையில் ரொம்பவே சீக்கிரமாக செஞ்சிடலாம். இதுக்கு செய்யறதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, முதல்ல ஒரு கப் அளவுக்கு நான் வந்து கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இதில் ஒரு அரை கப் அளவுக்கு ரவை சேர்த்துடலாம். ரவை சேர்த்துட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். 2 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். மிளகு பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நான் நல்லா இடித்து இதில் சேர்த்துருக்கிறேன். முழு மிளகாய் போட்டால் பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்கன்றதால மிளகாய் நல்லா இடித்து சேர்த்துருக்கிறேன். 2-3 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் சேர்க்கறதுக்கு மிளகாய் மல்லியெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதெல்லாம் இதில் ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம். அதே போல் கொஞ்சமாக இஞ்சி துருவி எடுத்து வச்சுருக்கேன். பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, பொடியாக நறுக்கின மல்லித்தழை, ஒரு சின்ன துண்டு கேரட் எடுத்து துருவி இதில் சேர்த்துக்கலாம். அதே போல் ஒரே ஒரு வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி அதையும் இது உள்ள சேர்த்துடலாம். அடுத்து இதில் நம்ம மிச்சம் இருக்கிற இட்லி மாவு இருக்கும் இல்லைங்களா வீட்டில், இது கடைசியில் மீந்த மாவுன்னா கொஞ்சம் புளிப்பாக தான் இருக்கும். அதனால் அதில் ஒரு கப் அளவுக்கு நான் கடைசியாக மீந்த இட்லி மாவு சேர்த்துருக்குறேன். ஒருவேளை நீங்கள் ஃப்ரெஷ்ஷான மாவில் இந்த போல் ஒரு தோசை செய்யணும்னு நினச்சிங்கன்னா ஒரு அரை கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. இது புளிச்ச மாவுன்றதால இதுக்கு தயிர் எதுவும் சேர்க்க தேவையில்லை. மாவு நல்லா புளிப்பு சுவையாக இருக்கிறதால நம்ம வந்து இந்த மாவு மட்டுமே சேர்த்தா போதும். இப்போ நம்ம சேர்த்த கோதுமைக்கும் ரவைக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அது இட்லி மாவில் கொஞ்சம் உப்பு இருக்கும். அதனால் நம்ம வந்து இந்த ரவைக்கும் கோதுமைக்கும் மட்டுமே நம்ம உப்பு சேர்த்துருக்குறோம். அடுத்து இதில் தண்ணியோட அளவுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவும் அரை கப் ரவையும் எடுத்துருக்கோம். அதுக்கு தகுந்த போல் நம்ம இதில் ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம கோதுமை மாவு எந்த அளவுக்கு எடுத்தோமோ அதுக்கு தகுந்த போல், ரவைக்கு எந்த அளவுக்கு எடுத்தோமோ அதுக்கு தகுந்த போல் நம்ம 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்துட்டு நல்லா விஸ்கு வச்சு நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுடலாம். விஸ்கால் கலந்து விடும்போது கட்டிகள் எதுவும் ஏற்படாமல் நல்லா மாவு வந்து கலந்து கொடுத்துடலாம். நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் உப்பு சரியாக இருக்குதுன்னு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் மாவு கலந்து விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்குவத்தில் இருக்குது. நான் கரண்டிலையும் கலந்து வரேன் பாருங்கள். இந்தளவுக்கு திக்காக இருக்குது பாருங்கள். கரண்டியால் கலந்து விட்டுட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு இதை மூடி போட்டு அப்படியே விட்டுடலாம். ஏன்னா ரவை நல்லா ஊறி வரணும். நான் அதுக்கு மூடி போட்டு வச்சிடுறேன். ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் செய்யலாம். அடுத்து நான் ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த மாவை ஓப்பன் செய்கிறேன். மாவு பார்த்திங்கன்னா அந்த ரவை கொஞ்சம் ஊறி லேசாக ஒரு திக்காக இருக்குது. இப்போ இதில் நம்ம மறுபடியும் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்லா கலந்து விட்டுடணும். விஸ்க வச்சு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கலந்து விட்டதுக்கப்புறம் நீங்கள் கரண்டியாலையும் கலந்து விடலாம். இப்போ ஒரு தடவையும் இதை நம்ம தோசையாக வார்க்கும்போது நல்லா கலந்து விட்டு தான் ஊற்றணும். மாவுடைய பக்குவம் பார்த்திங்கன்னா இந்த பக்குவத்தில் இருக்கணும். அப்போ தான் நல்லா கண்ணாக அந்த மாவு பார்த்திங்கன்னா ஒரு ரவை தோசை போல் இருக்கும். நான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து இதை நம்ம தோசைக்கல்லில் ஊற்றி எடுத்துக்கலாம். நான் நான்ஸ்டிக் பேன் வச்சுருக்கேன். நீங்கள் இரும்பு கல்லாக இருந்தாலும் ஊற்றி எடுக்கலாம். நான்ஸ்டிக் பேனில் ஊற்றும்போது கொஞ்சம் ஈஸியாக ஊற்றி எடுத்துடலாம். இதை போல் மிக்சிங்கில் பண்ணுற மாவில் பண்ணுற தோசை பார்த்திங்கன்னா நான்ஸ்டிக் தவாவில் ரொம்ப ஈஸியாக வந்துடும். நீங்கள் உங்கள் வீட்டில் நான்ஸ்டிக் தோசைக்கல் இருந்துச்சுன்னா இதை போல் மிக்சிங் பண்ணுற மாவு தோசை பார்த்திங்கன்னா நீங்கள் நான்ஸ்டிக்கில் ஊற்றி எடுத்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இந்த மாவை இந்த பேனில் ஊற்றுறேன். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றினா தான் அந்த தோசை வந்து பிள்ளைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் பொறுமையாக வேகட்டும். பார்க்குறதுக்கு மொத்தமாக இருக்கிற போல் இருக்குது. ஆனால் நல்லா வெந்து வரும்போது நல்லா மெலிசாக வந்துடும்.
நான் ஒரு 5-6 வாட்டி ஸ்பூனில் எண்ணெய் ஊற்றுறேன். இதை போல் தோசை செய்யும்போது எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றி செய்யும்போது டேஸ்ட்டாகவும் இருக்கும், பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிட்ருவாங்க. நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு நான் ரொம்ப சிம்மில் வச்சு வேக வச்சு வச்சுருக்கிறேன். பாருங்கள், நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்குது, நல்லா மெலிசாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுடலாம். ஓரத்தில் பொறுமையாக எடுத்து விட்டு எடுத்திங்கன்னா திருப்பி விடுறது ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஒரு பக்கம் நீங்கள் வேக வைக்கிறதுக்கு நல்லா டைம் கொடுத்து வேக வச்சுருங்க. ஒரு 3 நிமிஷம் 3.5 நிமிஷத்துக்கு வேக வச்சுருங்க. நம்ம திருப்பி போட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் வெந்தால் போதும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் மறுபடியும் தோசையை இந்த பக்கம் திருப்பி போட்டு பாருங்கள், நல்லா வெந்திருக்கும். இந்த அளவுக்கு வெந்திருக்குது பாருங்கள். இப்போ இதை நம்ம பிளேட்டில் எடுத்துக்கலாம். அதே போல் நான் இன்னொரு தோசையும் ஊற்றுறேன் பாருங்கள். நல்லா ஹோட்டலில் செய்கிறப்போ நல்லா கண்ணு கண்ணாக வருது பாருங்கள். பார்க்குறதுக்கே நல்லா ஆசையாக இருக்குது, சாப்பிட்றதும் அவ்வளோ சுவையாக இருக்கும். நீங்கள் கடைசியாக மீந்த இட்லி மாவு இருந்துச்சுன்னா இதை போல் ஒரு தோசை செஞ்சு பாருங்கள். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றி நம்ம இதை நல்லா சுட்டு எடுத்தோன்னா சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்கும். நான் 2வது ஊற்றின தோசையிலும் நான் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் சேர்க்குறேன். ஒரு 5-6 வாட்டி எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். ஆனால் ஒவ்வொரு தடவையும் எடுக்கும்போது ஒரு 1/2 ஸ்பூன் தான் ஸ்பூனால் எடுத்து ஊற்றிருக்கிறேன். இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ எதையும் நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுடலாம். ஆனால் பொறுமையாக வேக வச்சு எடுக்கணும். எப்படியும் ஒரு தோசை சுட்டு எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 6 நிமிஷம் வரைக்கும் ஆகும். அந்தளவுக்கு நம்ம பொறுமையாக சுட்டு எடுக்கணும். அவ்வளோதான், தோசை ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு ஒரு தக்காளி சட்னியோடு தொட்டு சாப்பிட்டோன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு தக்காளி சட்னி செஞ்சுருக்கிறேன். இந்த தக்காளி சட்னி வீடியோ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் உங்களோட நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதாங்க, என்னோடய ப்ரிப்ரேஷனில் ஒரு கப்பு இட்லி மாவு கடைசியில் மீந்த மாவில் இவ்வளோ ஒரு டேஸ்ட்டான தோசை எப்படி செய்யறதுன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் செஞ்சுருக்கிறேன், என்னோடய ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கிறேன் இந்த தோசை ரெசிபி எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ரோஜா கிளாசிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த தோசைக்கு சைட் டிஷ்ஷாக செஞ்சுருக்கிற இந்த தக்காளி சட்னி எப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.